விஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம் பாதி மனித உடலும் பாதி சிங்க முகமும் கொண்ட இந்த அவதாரம் அதர்மத்தை அழித்து பக்தனை காக்க எடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான கதை. இரணியகசிபு என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து ஒரு விசித்திரமான வரத்தை பெறாரு. அந்த வரத்தின்படி மனிதர்களாலோ மிருகங்களாலோ அவருக்கு மரணம் நிகழக்கூடாது, பகலிலோ இரவிலோ அவன் இறக்கக்கூடாது, வீட்டிற்குள் உள்ளேயோ வெளியிலேயோ மரணம் வரக்கூடாது, நிலத்திலோ நீரிலோ காற்றிலோ அவனது உயிர் போகக்கூடாது, எந்த விதமான ஆயுதங்களாலும் அவனுக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை பெறாரு. இந்த வரத்தால் கர்வம் கொண்ட இரணியகசிபு தானே கடவுள் என்று அறிவித்து அனைவரும் தன்னையே வணங்க வேண்டும் என்று கட்டளையும் இடுறாரு. இரணியனின் மகனான பிரகலாதன் கருவிலேயே நாரதருடைய உபதேசத்தை கேட்கறதுனால சிறந்த விஷ்ணு பக்தனாக வளர்ந்தான். தந்தை இரணியாய நம அப்படின்னு சொல்ல சொன்னாலும் பிரகலாதன் எப்போதும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆத்திரமடைந்த இரணியன் தன் மகனை கொல்ல பல வழிகளில் முயற்சி செய்தார். விஷம் கொடுத்தல், யானையை ஏவுதல், தீயில் தள்ளுதல் இப்படின்னு பல முயற்சிகளை செய்கிறாரு. ஆனால் விஷ்ணுவுடைய அருளால் பிரகலாதன் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு முறை கோபமடைந்த இரணியன், உன் நாராயணன் எங்கே இருக்கிறான், இந்த தூணில் இருப்பானா என்று அரண்மனை தூண் ஒன்றை காண்பிச்சு கேட்குறாரு. இதற்கு பிரகலாதன், அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு அமைதியாக பதிலளிக்கிறாரு. உடனே இரணியன் தன் கையால் அந்த தூணை ஓங்கி அடித்தான். அப்போது இடி முழக்கத்தோட தூண் பிளக்க பகவான் விஷ்ணு நரசிம்மராக சிங்கமுகமும் மனித உடலும் கொண்டு வெளிப்படுறாரு. நரசிம்மர் இரணியனை பிடிச்சு பிரம்மாவின் வரத்திற்கு பங்கம் வராமலும் அதே சமயம் அவரை அழிக்கவும் முற்படுறாரு. அதாவது பகலும் இல்லாத இரவும் இல்லாத சந்தியா காலம் மாலை வேளை, வீட்டிற்குள்ளும் இல்லாத வெளியிலும் இல்லாத வாசற்படி, நிலத்திலும் இல்லாமல் வானிலும் இல்லாமல் தனது மடியில் கிடத்தினார். எந்த கருவியும் இல்லாமல் தன்னுடைய கூர்மையான நகங்களால் அவருடைய மார்பை பிளக்கிறாரு. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை எவர் உண்மையான பக்தியோடு அழைக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் உடனடியாக தோன்றுவார் என்பதே இந்த கதையின் சாராம்சம்.